வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 5 இஞ்சி சேர்த்துக்கலாம், 5 பீஸ், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே குறைன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் நான் ஊற்றலை, அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி பசையே போதும். இப்போ எல்லாத்தையும் வலித்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் வெறும் சீரகம் மட்டும் தாளித்து இப்போ இந்த சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.